என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் பிளான்ட்டில் வந்துட்டு நியூ பிரான்ச்சஸ் வந்து அதிகமாக எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஃபர்டிலைசர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப நேச்சுரலான ஃபர்டிலைசர். இந்த ஃபர்டிலைசர் வந்து நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் வந்து உங்கள் செடிகளுக்கு கொடுத்தா போதும், புது கிளைகள் வந்து அழகாகவே எடுத்து வருது. அது மூலமாக பூக்களும் நமக்கு நிறைய கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த நார்மலாக இந்த செடிகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லீஃப் பர்ன் ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஸோ இந்த ஃபர்டிலைசரை வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் பயன்படுத்தினேன். பயன்படுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா பூக்கள் வந்து நல்லாவே எடுத்து வந்தது. புது தளிர்களும் வந்து அழகாக எடுத்து வந்து மொட்டுக்கள் வந்து வச்சது. இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த செடிகளில் மட்டும் கிடையாது, இன்னொரு செடியிலையும் காமிக்கிறேன் இருங்க. இந்த செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல அமேசிங்கான ரிசல்ட்டே வந்து எனக்கு கிடைச்சது இந்த 3 இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு தனி அந்த மெயின் ஷூட்டில் இருந்து ஒரு தனியாகவே ஒரு கிளை வந்து எடுத்து வருது இந்த இடத்துல. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த ஒரு பகுதியில் வந்து எடுத்து வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 பகுதியை வந்து எடுத்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே. ஸோ இந்த மாதிரி எல்லா பகுதியிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுத்தளிர்கள் வந்து அழகாக எடுத்து வந்திருக்கு. 100% பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து எனக்கு இந்த ஃபர்டிலைசர் பயன்படுத்தல கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது என்ன ஃபர்டிலைசர், அதை எப்படி பயன்படுத்தணும், அதனுடைய பயன்கள் வந்து என்னென்ன, எத்தனை நாளுக்கு ஒரு முறை கொடுக்கலாம் அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த ஃபர்டிலைசரில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மலாக பிளான்ட்டுக்கு வந்து க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ்லாம் சில இருக்கும் இல்லைங்களா, ஆக்சின்ஸ், சைட்டோகேன்ஸ், அப்புறம் ஜிப்ரலின், இது எல்லாமே வந்து இந்த ஃபர்டிலைசரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலாக இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ், நேச்சுரல் ப்ரோட்டீன்ஸு, மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லக்கூடிய நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அப்புறம் செகண்டரி நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், இது எல்லாமே இந்த ஃபர்டிலைசரில் கலந்துருக்கு. அது என்ன ஃபர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சீவீட்ஸ் தான். சீவீட்ஸ் வந்து நமக்கு ஜெல் டைப்லையும் கிடைக்குது, லிக்விடாகவும் கிடைக்குது. இது எதுலேருந்து எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள், அப்புறம் அந்த பாறைகளில் ஒட்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பாசி மாதிரி இருக்கும், ஆல்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதிலிருந்து தான் வந்து இது தயாரிக்கிறாங்க. இது வந்து 100% நேச்சுரல் தான். இதில் வந்து அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண்ணினுடைய வளத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய குட் மைக்ரோப்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அது என்னென்ன பாக்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா, அப்புறம் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, அதுக்கப்புறம் பாஸ்பேட் சாலிபையர்ஸ், இந்த மாதிரியான நிறைய மைக்ரோப்ஸ் வந்துட்டு இந்த சீவீட் ஜெல் மூலமாக மண்ணுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இப்போ இந்த சீவீட்ஸ்னால என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்க அப்படின்னா, நம்ம செடிகள் வந்து வச்சதையுமே அதனுடைய ரூட் ஃபார்மேஷனுக்கு வந்துட்டு எப்சம் சால்ட்டு, ஹியூமிக்கு இதெல்லாம் கலந்து நம்ம ட்ரென்ச்சர் செடிகளுக்கு வந்து கொடுப்போம் இல்லைங்களா, அப்போ தான் நல்லா ரூட் டெவலப் ஆகி வரோம் அப்படின்ட்டு. அதே மாதிரியே இந்த நம்ம சீவீட்ஸ் வந்து கொடுத்துட்டே வரும்பொழுது ரூட் ஃபார்மேஷன் அமேசிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் வந்து மாடி தோட்டம் வந்து வச்சுருப்பாங்க, பழங்கள், காய்கள், செடிகள் இதெல்லாம் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி பூச்செடிகளும் வச்சுருப்பாங்க. அந்த செடிகளுடைய இலைகள் வந்து தானாக சத்து பற்றாக்குறையினால கொட்டிடும் இல்லைங்களா. அப்படி இல்லை அப்படின்னா பூக்கள் நல்லா எடுத்து வரும், அது காயாகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா உதிர்ந்துடும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து தவிர்க்கிறதுக்கு இந்த சீவீட் ஜெல் வந்துட்டு அமேசிங்காக வந்து ஒர்க் ஆகுங்க. நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விதைகள் வந்து நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க, ஆனால் அது முளைப்பு திறனே இல்லாமல் முளைச்சு வந்து வரதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்படும் இல்லைங்களா. அந்த மாதிரி சீட் ஜெர்மினேஷனுக்கு வந்து ரொம்பவுமே இந்த சீவீட் ஜெல் வந்து ஹெல்ப்பாக இருக்குது. அடுத்த யூஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, பிளான்ட் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு செல் வந்து டிவிஷன் ஆகணும் இல்லைங்களா. ஸோ அந்த செல் டிவிஷனை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி வரதுக்கு இந்த சீவீட் ஜெல் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுங்க. அடுத்த யூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் மெயின். நம்மளுடைய செடிகள் வந்து கொத்து கொத்தாக பூக்கள் எடுத்து வரதுக்கும், அந்த மாதிரி ஸ்டெம்ஸ் எல்லாம் புது ஸ்டெம், நான் ஃபர்ஸ்ட் எடுத்து வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா, புது தளிர்களும் புது தண்டுகள் எடுத்து வரதுக்குமே இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா அந்த பூக்கள்லேருந்து பழங்களாக மாறுறதுக்கு இது ரொம்பவும் ஹெல்ப்பாக இருக்குது. எப்படி எப்சம் சால்ட் கொடுத்தோம் அப்படின்னா இலைகள்லாம் பசுமையாக நல்லா அழகாக எடுத்து வருமோ, அதே மாதிரியே சீவீட்ஸ் வந்து நம்ம பயன்படுத்திகிட்டே வரும் பொழுது இலைதலைகள்லாம் நல்லா பசுமையாகவே இருக்குங்க. ஸோ இப்போ வந்து இதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம், எப்படி வந்து ஃபாலியர் ஸ்ப்ரேவாக பயன்படுத்தலாம், ப்ளஸ் வந்து நம்ம ட்ரென்ச்சுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் எவ்வளோ அளவு எடுக்கணும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கருப்பு கலரில் தான் இருக்குது இது.
இப்போ இது வந்து லிக்விட் ஃபர்டிலைசராக மண்ணுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் எவ்வளோ எடுக்கணும்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலச்சி விட்டு நீங்கள் மண் பகுதிக்கு வந்து கொடுக்கலாம். இதே நீங்கள் டேபிள் ஸ்பூன் கணக்காக இருந்ததுன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா 1 லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுட்டு அது வந்து நீங்கள் மண் பகுதிக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து இருக்கும். இதே வந்து நீங்கள் ஃபாலியர் ஸ்ப்ரேவாக பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்து ஸ்ப்ரே பாட்டில் நல்லா கரைச்சி விட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செடி மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னாலும் நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து உங்கள் செடியில் கிடைக்குங்க. இப்போ இதை வந்து நான் எப்படி கரைச்சி எடுத்து பயன்படுத்தணும்னு காமிக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபுல் 1 லிட்டர் தண்ணியில் கலந்துக்கலாம். இது பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை 1 லிட்டர் தண்ணியில் கலந்துடலாம். இந்த மாதிரி மண் பகுதிக்கு வந்து கொடுத்துருங்க. இது கொடுக்கக்கூடிய அளவு பார்த்தீங்க அப்படின்னா செடியோட சைஸை பொறுத்து வந்து மாறுபடும். சின்ன செடியாக இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து 200 ml இருந்து 250 ml வந்து அளவுக்கு கொடுக்கலாம். இதே நல்ல பெரிய செடியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக 1 லிட்டர் தண்ணியே வந்து நீங்கள் கொடுத்துடலாம். தண்ணி கொடுக்குற மாதிரி நீங்கள் கொடுத்துடலாம். அப்போ ஃபாலியர் ஸ்ப்ரேவாக வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா கரைச்சிட்டேன். தண்ணியில் கரைச்சிட்டு இப்போ 1 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வாங்க, பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ரோஸ் செடியெலாம் பார்த்தீங்கன்னா அப்படி பூக்கள் வந்து நல்லாவே, அதாவது புதிய தளிர்கள் வந்து எடுத்து வந்தாவே பூக்கள் நல்லா வைக்கும் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய தோட்டத்துலேயும் இந்த சீவீட்ஸை. இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மண் பகுதிக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் 15 நாளைக்கு ஒரு முறை கொடுங்க தாராளமாக. அதே வந்துட்டு நீங்கள் இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட போகிறீங்க அப்படின்னா அதுவுமே 15 days ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணி விடலாம். நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதே நீங்கள் நிலத்தில் செடி வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபர்டிலைசர் வந்து பயன்படுத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய தோட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா குட்டியை லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஐடியா ஏதாவது ஷேர் பண்ண நினச்சாலும் தாராளமாக சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.